கண் பார்வை பிரச்சனை. ஆக்சுவலாக நிறைய குழந்தைகள் கண்ணாடி போடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் கண்ணாடி போடுறேன் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல. பட் ஆனால் ஒரு 6 வயசு 8 வயசு நம்ம கண் பராமரிப்புனே ஒன்று பண்ணவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு பெருசாக இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறாங்க. ஆமாம், இது குழந்தைங்கன்னா டிவி போட்டு உட்காந்துடுறாங்க. பெரியவங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ந்த நீரில் கண்ணை கழுவும். அடுத்தது சோப்பு, ஷாம்பு. நீங்கள் கண்ணை பராமரிக்கும் போது பிற்காலத்தில் 50, 60, 70 வயதில் நீங்கள் ஆப்ரேஷன் போகிறேன், கண்ணை கண்ட இடத்துல சொட்டு மருந்து போடுறேன், இந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு இருக்கவே இருக்காது. திருப்பலா உங்களோட கண் பராமரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு குளிர்ந்த நீரில் கண் கழுவணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடியை நீங்கள் நேரடியாக உங்கள் விஷனை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் அந்த டிஸ்பிளே பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போது கண் பார்வை பிரச்சனை. ஆக்சுவலாக நிறைய குழந்தைகள் கண்ணாடி போடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் கண்ணாடி போடுறேன் அப்படிங்கிறது கூட பரவாயில்ல. பட் ஆனால் ஒரு 6 வயசு 8 வயசு நம்ம கண் பராமரிப்புனே ஒன்று பண்ணவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு பெருசாக இருக்குங்க. இல்லை, உறுதியாக குழந்தைங்களுமே சரி பெரியவங்களுமே சரி கண் பல் இதை ரெண்டையுமே இப்போ சரியான முறையில் பராமரிச்சுக்கிறது கிடையாது. பல்ல நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ கண் அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம், பக்கத்தில் நின்று டிவி பார்க்காத. இன்றைக்கும் அது சாதாரண டிவி. ஆமாம், பெரிய தொலைக்காட்சிலாம் கிடையாது. அன்னைக்கு பெரிய வேவ்லாம் அதில் கிடையாது. ஒரு சாதாரண தொலைக்காட்சிவே அன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னோம். இன்றைக்கி எல்இடி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு, பெரிய பெரிய திரைகள் வந்துருச்சு. அதில் குழந்தைங்க பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் குளிர்ந்த நீரில் முகம் கழுவுறவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறாங்க. ஆமாம், இது குழந்தைங்கன்னா டிவி போட்டு உட்காந்துடுறாங்க. பெரியவங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ந்த நீரில் கண்ணை கழுவணும். அடுத்தது சோப்பு, ஷாம்பு. இந்த சோப்பு அந்த ஷாம்புன்னு இல்லை. இந்த வாரம் ஒரு சோப்பு, ஆமாம், அடுத்த நிறைய ட்ரை பண்ணுறோம். இந்த வாரம் ஒரு ஷாம்பு. அதில் என்ன கெமிக்கல் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாது. போடுறவங்க போடுறாங்க, நமக்கு தெரியாது. அது நமக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் பாதிப்பு உண்டாக்குது இல்லையா? அதில் எனக்கு இப்போ நீங்கள் சோப்பு நேரடியாக கண்ணுக்குள்ளே யாரும் அவ்வளோ போட மாட்டாங்கல்ல, அது வெளியில். அதாவது நான் குளிக்கிறேன், கண்ணுக்குள்ளே அந்த எரிச்சல் தன்மை போகாமல் என்னால் குளிக்க முடியறது இல்லை. 41 வயசு ஆகுது. கரெக்ட். என்னால் குளிக்க முடியறது இல்லை. குழந்தைங்க எப்படி குளிக்கும்? இல்லை பெற்றோர்கள் எப்படி குளிக்க வைக்க முடியும்? இல்லை அவங்க யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு கண் எரிச்சல் ஃபார்ம் ஆகாமல் உங்களால் குளிக்க முடியுதா அப்படின்னு யோசிங்க. தவறு கிடையாது. அடுத்து எண்ணெய் வைத்தல். தலைக்கு இது 2 வகை. எண்ணெய் வச்சு குளிக்கிறதா இருக்கட்டும், 5 நாளைக்கு ஒருக்கா தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். கிராம பக்கங்களில் வேப்பெண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கமே இருந்துச்சு. சில இடங்களில் விளக்கெண்ணெய் வச்சு ஏதோ ஒரு வெண்ணெய் அவங்களோட ஏரியாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எண்ணெய் வச்சு குளிக்கிறது விட்டுட்டோம். சுத்தமாகவே கிடையாது. குளிர்ந்த நீரில் முகம் கழுவுறது கிடையாது, எண்ணெய் குளியல் பண்ணுறது கிடையாது. கண்ட சோப்புகள் பயன்படுத்துறதுனால ஏற்படுற பாதிப்பு, இந்த பாதிப்புலாம் நமக்கு தெரியுது. இப்போ இதிலிருந்து வெளியில் வரணும்னா நம்ம இப்போ டிஸ்பிளே நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா பாதிப்பும் தெரியுது. இன்றைய வாழ்வியலில் நம்ம டிஸ்பிளேவை ஒதுக்கவே முடியாதுங்கிற சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம கண் பராமரிப்புக்கு தேவை? முதல்ல நாம் நம்மக்கிட்ட மாறணும். காலையில் எந்திரிச்சா கண்டிப்பாக நேராக முகம் கழுவ போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. 20 வயசு பையன் பரட்டு தலையோடு தான் அவன். பெண்களே இன்னைக்கு பெரும்பாலும் எண்ணெய் வைக்கிறது சுற்றுறான். நம்ம ஜீரகம் கலந்து நல்லெண்ணெயை சூடு பண்ணி வடிகட்டி ஆற வச்சு அந்த எண்ணெயை கண்ணுக்கு விடுவோம்ன்றது செய்கிறதே கிடையாது. இல்லை, பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க, செய்யறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சமாவது பாரம்பரிய முறைக்கு வாங்க. குளிக்கிறது, முகம் கழுவுறது, காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணாடியை பாரு. ஏன் காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணாடியை பாருன்னா விதண்டாவாதம் பேசக்கூடாது. நீ கண்ணாடியை பார்த்தா லட்சுமி வரும், அதெல்லாம் கிடையாது. கண்ணாடியை பார்த்தேன்னா உன் ரிஃப்ளெக்ஸை நீயே பார்க்குற, உன் கண் ரிஃப்ளெக்ஸை நீயே பார்க்குற. அப்போ பார்க்கும்போது உன் கண் இன்னமும் வலுவடையும். நீ வேறு ஒரு பொருளையோ சூரியனையோ பார்க்குறத விட நீ உன் கண் அப்போ இந்த மாதிரி
நம்மளோட பாரம்பரிய முறைகளுக்கு நாம் போகணும். கழிச்சல் எடுக்கணும். கழிச்சல் எடுத்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற நீர் குறையும். வயிற்றில் இருக்கிற நீர் குறைஞ்சுன்னா மண்டை நீர் கீழே இறங்கும். ஸோ மண்டையில் நீர் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண் தெளிவாகும். இப்படி நீங்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய இதுக்கு கொஞ்சமாவது மாறுங்க. நான் உங்களை திரைய பார்க்க வேணான்னு சொல்லலை. 7 மணிக்கு மேலே பாருங்கள், 8 மணிக்கு மேலே பாருங்கள். இரவு 9 மணிக்கு முன்னாடி வச்சிருங்க, 10 மணிக்கு முன்னாடி வச்சிருங்க. அதே மாதிரி வெளிச்சம் இருக்க உறங்காதீங்க, அதுவும் கண் பாதிப்படையும். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. வெளிச்சம் போட்டுக்கிட்டு உறங்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கண்ணை பராமரியுங்க. நீங்கள் கண்ணை பராமரிக்கும் போது பிற்காலத்தில் 50, 60, 70 வயதுகளில் நீங்கள் ஆப்ரேஷன் போகிறேன், கண்ணை கண்ட இடத்துல சொட்டு மருந்து போடுறேன், இந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு இருக்கவே இருக்காது. திரிபலா ஜம்பி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரிபலா ஜூஸில் கண் கழுவுங்க. படிகார நீர் கொஞ்சமாக, நிறைய கிடையாது, படிகாரம் கொஞ்சமாக போட்டு கண் கழுவுங்க. அதிக காரம் உள்ள உணவுகளை உண்ணாதீங்க, அதிக புளிப்புள்ள உணவுகளை உண்ணாதீங்க. ஏன்னா காரமும் புளிப்பும் கண்ணுக்கு கெடுதி, ஆனால் துவர்ப்பு கண்ணுக்கு நல்லது. துவர்ப்பு என்றைக்குமே கண்ணுக்கு மிக 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 நல்லது. வேப்பம்பட்ட கஷாயத்தில் கண்ணு கழுவுங்க, அதுவும் இருக்கிறதுலையே நல்ல விஷயம். அதிக உடல் சூடை உண்டாக்கிக்காதீங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன தீர்வு சொல்லாமல், முதல்ல தீர்வு வேண்டியதில்லை. நீங்கள் ஒழுங்கு வழக்கங்கள் நம்மளோட மாற்றங்களை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட தினசரியை ருது சரியைனா என்னன்னு கற்றுக்குங்க. தினசரியனா தினமும் நம்ம வாழக்கூடிய விதம். ருது சரியை அப்படின்னா குளிர்காலத்தில் எப்படி இருக்கணும், வெயில் காலத்தில் எப்படி இருக்கணும், இது கண்ணுக்கு மட்டும் இல்லை அனைத்துக்கும் உதவும். மிக முக்கியம் கண்ணுக்கு. கண்ணை தயவு செய்து எல்லாருமே பராமரியுங்க. நீங்கள் கண்ணை பராமரிக்கும் போது கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காது. அப்படியே நீங்கள் கண்ணாடி போட்டுட்டிங்கன்னா கூட, இப்போ நான் 12 வயசில் கண்ணாடி போட்டேன், உண்மை. 17 வயசில் நான் கண்ணாடி போட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் அந்த 1.1 பவரில் தான் இருக்கேன். அப்படின்னா நான் அதிகமாகலை. காரணம் என்னென்னா என்னோடய கண் பராமரிப்பு. அன்னைக்கு விட்டுட்டேன், இல்லைன்னு சொல்லலை, விட்டேன். நான் கண்ணாடி போட்டேன். ஆனால் இன்னைய வரைக்கும் நான் என்னோடய கண்டெஸ்ட்டு 1.1 பவர் தான் மைனஸ். ஆனால் என் கூட போட்டவங்களாம் இன்றைக்கி -8, 7, 6ன்னு போனவங்களாம் இருக்காங்க. லென்ஸுக்கு போயிட்டவங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க இருக்கிறாங்க. கண்ணை என்றைக்குமே நீங்கள் பராமரிக்கும் போது உங்களுக்கு கண் நோய்கள் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி வராதுன்னே நம்ம சொல்லுவோம். தயவு செய்து அனைவரும் கண் பராமரிப்பு பாருங்கள். இப்போ நம்ம மருத்துவரையாட்ட நிறைய கேள்விகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கண் பராமரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு குளிர்ந்த நீரில் கண் கழுவணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடியை நீங்கள் நேரடியாக உங்கள் விஷனை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் அந்த டிஸ்பிளே பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி இரவு அதிக நேரம் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கக்கூடாது. தூங்கும்போது கண்டிப்பாக ரூம் உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உடல் சூடு அதிகமாக இல்லாமல் தலையில் எண்ணெய் வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உடல் கழிவுகளை வெளியேற்றுறது, அதாவது பேதி எடுக்கிறது, குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கணும். காரம் அண்ட் புளிப்பு இதை அதிகமாக உணவில் சேர்க்காதீங்க. இந்த கண் பராமரிப்பு நீங்கள் சாதாரணமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு இருக்க கண்ணாடியை கலட்ட கூட முடியும். கண்ணாடி போடாமல் இன்றைக்கி இருக்க நம்ம அடுத்த தலைமுறையை மாற்ற முடியும். ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம மருத்துவரையா சொன்ன விஷயம் ஒன்று தான், உங்களோட தினசரியை நீங்கள் இந்த மாதிரி சரியாக மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாதமும் நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கம் அப்படிங்கிற கண் மருந்து விடுறோம். அது நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக நம்ம கிளினிக்கில் இலவசமாகவே நீங்கள் விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த முயற்சிகளை செஞ்சு உங்கள் கண் பராமரிப்பை மெயின்டைன் பண்ணி உங்கள் கண் நோயிலிருந்து விடுபடுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.